பரியேறும் பெருமாளா இருக்கட்டும், கர்ணன், மாமன்னன். இப்போ பரியன் வந்து நல்லா படிச்சவன், அவன் வந்து அவனுக்கு எது பண்ணணும், எந்த அளவுக்கு சண்டை போட்டா போதும் அந்த அளவுக்கு அறிவு இருக்க மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ணிருந்தீங்க. அண்ட் இப்போ மாமன்னன் வந்து அவன் அரசியல் ரீதியா அவன் நம்மள ஒடுக்கப்படுறான், அதனால நம்ம அரசியலை வச்சு நம்ம திருப்பி போராடினா கரெக்டா இருக்கும்னு அது வச்சிருந்தீங்க. ஆனா கர்ணன் மட்டும் ஏன் சண்டை போடுறான்? அந்த ஊர்ல இருக்க பாமர மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இப்போ அவன் வந்து படிச்சு வேலைக்கு போற ஒருத்தன், நம்ம ஊர்ல இப்படி ஒன்று நடக்குது, அதுக்கு நான் திருப்பி வரணும் அப்படின்னு தான் வரான். அவன் ஏன் சண்டை மட்டும் தான் தீர்வா இருக்கும்னு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆர்டரை மாத்தி போடுங்க. கர்ணன் ஃபர்ஸ்ட் படமா பாருங்க, பரியேறுமால செகண்ட் படமா பாருங்க, மாமன்னனை தேர்ட் படமா பாருங்க, வாழைய ஃபர்ஸ்ட் படமா பாருங்க. ஊரே நிக்காத பஸ்ஸே நிக்காத ஊர்ல இருந்து கிளம்பி போன ஒருத்தன், பஸ்ஸை நிப்பாட்டின ஒருத்தன், அதனால கிளம்பி போன ஒருத்தன் படிக்க லா காலேஜ் படிக்க போறான், அதனால ஒருத்தன் அரசியல் கத்துக்கிறான், அவனா மாமன்னா மாறுறான். நான் இப்போ கேட்குற கேள்வி வந்து அம்பேத்கரோட பயோகிராஃபி வந்து இந்த ஜென்ரேஷன் மாதிரி எடுக்க முடியுமா? பயோகிராஃபி இந்த ஜென்ரேஷன்ல எடுக்க முடியுமா? எடுத்து வந்திருக்குமா? ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்குமா, அம்பேத்கரோட பயோபிக்க எல்லாத்துக்கும் தெரியும், அதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அம்பேத்கரோட கனவுகள் இருக்குல்ல, அதை தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எது போகணும் அப்படின்னா, அம்பேத்கர் அப்படிங்கிற எல்லா வீடுகள்லையும், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் அலுவலகங்கள் எல்லாத்துலையும், எல்லாம் எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் வந்துட்டாங்க நம்ம ஊரில். ஏன் நம்ம ஊரில் அம்பேத்கர் கூண்டுக்குள்ள இருக்காருன்னு கேள்வி இருக்குல்ல, அந்த கதை முடியட்டும் முதல்ல. அம்பேத்கர் ஏன் கூண்டுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறது நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த கூண்டு என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு வேற கதைகள் பிறகு. தேங்க்யூ. பரியேறும் பெருமாளா இருக்கட்டும், கர்ணன், மாமன்னன். இப்போ பரியன் வந்து நல்லா படிச்சவன், அவன் வந்து அவனுக்கு எது பண்ணணும், எந்த அளவுக்கு சண்டை போட்டா போதும் அந்த அளவுக்கு அறிவு இருக்க மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ணிருந்தீங்க. அண்ட் இப்போ மாமன்னன் வந்து அவன் அரசியல் ரீதியா அவன் நம்மள ஒடுக்கப்படுறான், அதனால நம்ம அரசியலை வச்சு நம்ம திருப்பி போராடினா கரெக்டா இருக்கும்னு அது வச்சிருந்தீங்க. ஆனா கர்ணன் மட்டும் ஏன் சண்டை போடுறான்? அந்த ஊர்ல இருக்க பாமர மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இப்போ அவன் வந்து படிச்சு வேலைக்கு போற ஒருத்தன், நம்ம ஊர்ல இப்படி ஒன்று நடக்குது, அதுக்கு நான் திருப்பி வரணும் அப்படின்னு தான் வரான். அவன் ஏன் சண்டை மட்டும் தான் தீர்வா இருக்கும்னு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆர்டரை மாத்தி போடுங்க. கர்ணன் ஃபர்ஸ்ட் படமா பாருங்க, பரியேறுமால செகண்ட் படமா பாருங்க, மாமன்னனை தேர்ட் படமா பாருங்க, வாழைய ஃபர்ஸ்ட் படமா பாருங்க. மறுபடியும் ஊரே நிக்காத பஸ்ஸே நிக்காத ஊர்ல இருந்து கிளம்பி போன ஒருத்தன், பஸ்ஸை நிப்பாட்டின ஒருத்தன், அதனால கிளம்பி போன ஒருத்தன் படிக்க லா காலேஜ் படிக்க போறான், அதனால ஒருத்தன் அரசியல் கத்துக்கிறான், அவனா மாமன்னா மாறுறான். நான் இப்போ கேட்குற கேள்வி வந்து அம்பேத்கரோட பயோகிராஃபி வந்து இந்த ஜென்ரேஷன் மாதிரி எடுக்க முடியுமா? பயோகிராஃபி இந்த ஜென்ரேஷன்ல எடுக்க முடியுமா? எடுத்து வந்திருக்குமா? ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்குமா, அம்பேத்கரோட பயோபிக்க எல்லாத்துக்கும் தெரியும், அதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அம்பேத்கரோட கனவுகள் இருக்குல்ல, அதை தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எது போகணும் அப்படின்னா, அம்பேத்கர் அப்படிங்கிற எல்லா வீடுகள்லையும், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் அலுவலகங்கள் எல்லாத்துலையும், எல்லாம் எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் வந்துட்டாங்க நம்ம ஊரில். ஏன் நம்ம ஊரில் அம்பேத்கர் கூண்டுக்குள்ள இருக்காருன்னு கேள்வி இருக்குல்ல, அந்த கதை முடியட்டும் முதல்ல. அம்பேத்கர் ஏன் கூண்டுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறது நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த கூண்டு என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு வேற கதைகள் பிறகு. தேங்க்யூ.